இந்த காட்சியை பாருங்க. அத பத்தி கேட்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்கள் இப்ப இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? ஓட்ட பத்தி நீ பேசாதய்யா. ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டாருங்க. 10 வட்டிக்கு வாங்கி தனக்கு 25-30 வாங்க போட்டாருங்க. அது மட்டுமா தயாரிப்பமா இல்லையா? ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு படம் 25ல இருந்து 30 வருஷம் இருக்கும். இந்த படத்துல வர வசனம் மக்கள் அனைவராலும் கேட்டும் பார்த்தும் இருப்பார்கள். ஆனாலுமே பல மக்கள் இன்னும் காசு வாங்கிட்டு ஓட்டு போற நிலையில தான் தமிழ்நாடு இருக்கு. தமிழ் சினிமா தொடங்கிய காலத்துல இருந்து இது போன்ற காட்சிகள் மட்டுமல்லாம அரசியல் விழிப்புணர்வு பத்தியும் நம்மளுடைய ஓட்டின் வலிமை பத்தியும் அந்த ஓட்டை நம்ம எப்படி தவறா பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது மக்கள் அனைவராலும் பார்க்கப்பட்டு தான் இருக்கு. இது போன்ற வசனங்களை பார்த்ததுமே மக்கள் அனைவரும் கைத்தட்டி கொண்டாடுவாங்க. படம் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க, தமிழக அரசியல் அப்படியே தோல்விச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் புரிஞ்சது போல பேசுவாங்க. ஆனாலுமே காசு வாங்கிட்டு ஓட்டு போற நிலை இங்க மாறவே இல்லை. ஒரு தலைமுறை புரியாமல் இருந்திருக்கலாம், ஆனா இன்னொரு தலைமுறையிலாவது விழிப்போட இருந்திருக்கணும். ஆனா இங்க எதுவும் மாறல. எந்த காட்சிகளை உள்வாங்கி அதை நிஜ வாழ்க்கையில நம்ம அப்படியே பின்பற்றணுமோ அதை நம்ம செய்யறதே கிடையாது. தேவையில்லாத காட்சிகளை அப்படியே பின்பற்றுவோம். அரசியல் தெரிந்த நம்மளுமே யாருக்கிட்டையும் அவ்வளவு எளிதில் எதையும் புரிய வச்சிட முடியாது. முடிந்த அளவு நம்மளுடைய குடும்பம், நமது நண்பர்கள், நமது உறவினர்கள் அப்படின்னு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி செய்யணும். என்னதான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் இருந்தாலும் இங்க ஒரு தலைமுறை அரசியல் தெளிவடைந்து மேலோங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால நிச்சயம் மாற்றம் நிகழ்ந்தே தீரும்.